ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஏதோ செவராக இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லாத இடத்துல ஏதாவது கொண்டு வரலாமா? அதாவது செவுத்தில் கலர் பேப்பர் ஒட்டலாமா? வேண்டாம். நம்ம கையிலேயே கலர்ஸ் இருக்கிறப்ப எதுக்கு கலர் பேப்பர்? அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணி பார்க்கலாமா? செவுத்தில் கலர் பேப்பர் ஒட்டுறதை விட அழகாக பெயிண்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதுவும் நம்ம கையால் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க பெயிண்ட் பண்ணுவோம். நான் செவுத்தில் ஃபுல்லாகவே டேப் ஒட்டியிருக்கேன். அதாவது ஒரு கோடு போட்டு நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் நான் டேப்பு நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டேப்பை நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஆனால் அவுட்லைனில் கோடு போட்டு அதுக்கப்புறமா தான் அவுட்லைனில் ஒரு லைனாகவே டேப்பு நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி டேப்பை ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸாக தனித்தனியாக தெரியும். பாக்ஸ் நேராக இருக்காது, ஒவ்வொரு மாடலில் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளுக்கு பிடித்த கலரை நம்ம ஃபுல்லாக அடித்து ஃபில் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம அடிக்கும்போது கரெக்டாக அடிக்கணும், நேராக அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நடுவில் டேப் இருக்குது. அதனால் அந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்ம ஃபுல்லாக கலர் அடிச்சுக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொரு கலர் அடிக்க போகிறோம். நம்ம பாருங்கள், எல்லா கலருமே அடித்ததுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம இதே மாதிரி செவுத்தில் நம்ம வீடோ சரி இல்லை வெளியிலையும் சரி, நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல செவுத்தில் நம்ம ஒரு கலர் பேப்பர் ஒட்டுறதை விட இந்த மாதிரி நம்ம கையால் ஒரு பெயிண்ட் பண்ணியோ படம் வரைஞ்சோம் நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பார்க்கும்போது அது நம்ம பண்ணது அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம கையால் இதை பண்ணுவோம், நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களும் பார்க்கும்போது நம்மளும் இதேமாரி செய்வோம் அப்படின்றத குழந்தைங்களும் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதுவும் இந்த பெயிண்டிங் விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கோமோ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்குமே ஆர்வம் இருக்கும். இதை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். எல்லா பாக்ஸ்லேயுமே ஃபுல்லாக கலர்ஸ் அடித்து நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே நான் போடுவேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும், நீங்களும் கற்றுக்கணும். எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? அடுத்த கலருன்னு நம்ம என்னென்ன கலர் இருக்கோ, நம்ம கையில் என்ன கலர் இருக்கோ அத்தனை கலரையுமே நம்ம இதில் ஃபுல்லாக வச்சு அப்ளை பண்ணிகிட்டே வருவோம். நம்மள்கிட்ட இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலருமே இதில் என்ன செஞ்சிடலாம், பெயிண்ட் பண்ணி நம்ம கலர்ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். எப்பொழுதுமே ஒரே கலராக இருக்கிறத விட கலராக இருக்கிறது தான் அழகே. ஒரே கலருன்றது வேறு, ஆனால் கலராக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு தனி அழகு. இதையும் நம்ம இன்னும் நம்ம நிறைய இதில் அழகுபடுத்தலாம். இப்போதைக்கு ஃபுல்லாக கலர்ஸ் மட்டும் வச்சு அடித்து ஃபுல்லாக முடித்து பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க, பார்க்கலாமா? பார்த்தீங்களா, பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக காஞ்சி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் அடித்தாச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? ஆனாலும் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது தெரியுங்க. ஏதோ ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தானே தெரியுது. நல்லா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. அடுத்தது பாருங்கள் எப்படி வருதுன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எந்த கோடுமே நம்ம போடலை, அழகாகவும் நம்ம அடிக்கலை. ஆனால் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க நம்ம பெயிண்டிங்கு. கற்றுக்குங்க. பாய், டாட்டா.